வருமானம் சரியா இல்லாத கோவில்களுக்கு பூசாரிக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படலை. இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் அதிகப்படுத்தணும்ல. ஒரு 300 ரூபாய் இந்த மாசத்துல இருந்து அதிகமா கொடுத்துருங்க. அவளோட மூத்த பொண்ணு +2 முடிச்சிட்டா. கோவிலோட செலவு அதிகமாகிற மாதிரி சம்பளம் அதிகமாக மாட்டேங்குதுன்னு அவர் கவலைப்படுறாரு. மாயனூர் கோவிலில் திருவிழா முடிஞ்சதும் ஊர்க்காரங்க கூட ஒரு பெரிய சண்டை. பூசாரி வேலையை விட்டுட்டு ஒரு அரிசி மண்டியில வேலைக்கு சேர்ந்த. அரசாங்க வேலையில சேர்றதுக்காக வீட்டுல இருக்கிற தாலி வரைக்கும் அடமானம் வச்சு கொடுத்த காசை வேலை வாங்கி தரேன்னு சொன்னவன் எடுத்துட்டு ஓடிட்டான். அப்பதான் எங்களுக்குள்ள அறிமுகமாகுது. இனிமே இந்த கோவில்ல இருந்து வர வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்துறேன்னு சொன்னாரு. என்கிட்ட வேற எதுவும் கேட்கல. அப்படி ஒரு அப்பாவி. அப்புறம் பாலிஷ் வேலையெல்லாம் முடிஞ்சு வீணை இப்போ தயாரா இருக்கு. நாளைக்கு கம்பியை போட்டு ஸ்ருதி ஏத்திரலாம். அப்படியே பண்ணிடுங்க. ஐயா வாப்பா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற சாமி பாட்டு திருவிழாவுக்கு முன்னாடி வெளிவந்துடுமா? கண்டிப்பா. அந்த சீடிய நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்கோம். அது சொல்லதான் நாங்க. நீ சொன்னா போதும். அப்புறம் உன் கூட வேலை செய்யறவங்களே இங்க வந்துட்டு போக சொல்றேங்க ஐயா. அப்பா இந்தப்பா வழி செலவுக்கு வச்சுக்கோ. வரங்க ஐயா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா அப்ப நானும் உத்தரவு வாங்கி போயிட்டு வா. மாதுரியா, வாமா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா, அப்போ இங்க வரலையா? ஒன்னால வரதுக்கு நேரமே இல்ல. அங்க யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா இருந்தே ஆகும். சிங்கப்பூர் மினிஸ்ட்ரியோட கான்ஃபரன்ஸ் நாளன்னைக்கு இருக்கு. வா, உள்ள போலாம். பார்கவே, வந்து யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. மாதுரைய பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எப்படிக்கா இருக்கீங்க? மாலி, நீ தனியா தான் வந்திருக்கியா? ஆமா. ஏவா, சிதம்பரத்துல கல்யாணத்துல வச்சுதானே நாம 2 பேரும் கடைசியா பார்த்தோம். 5-6 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரிக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நல்ல மோர் கொடுங்க. ஆமா, லீலா கிருஷ்ணன் எங்க? நம்ம ராகுல் வீட்ல இல்லையா? அவரு கலரியில இருப்பாரு. பாலு அண்ணாக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் இங்க வர்றதுக்கு காரணமே மனோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னான். அதுக்கு தான் நான் வந்தேன். கிரி திடீர்னு இறந்ததும் சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஊர்ல நான் தனி ஆளா இந்த பிசினஸ் நடத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்னு தான் சொல்லணும். படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு மனோ எனக்கு துணையா இருந்து பிசினஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். வீட்டுல இருந்து அவனை மட்டும் நல்லா பாத்துக்கிற ஒரு பொண்ணு. மைதிலிய அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அப்படிதான் வரும். சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுல 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்களாச்சே. மாதிரி அவ இத கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. அக்காவுடைய பொண்ணு இங்க எல்லாருக்கும் குழந்தையா தானே வளர்ந்து, எதுக்கும் வருத்தப்படுறதுக்கு நாங்க விட்டதில்ல. ஆமா ஆமா. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் என் குழந்தைக்கு விளையாட்டு தீரவே இல்லை. உத்தியோகமும் பதவியும் முக்கியம் இல்ல, கலை மட்டும்தான் தன்னோட வாழ்க்கைன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் சின்ன குழந்தை தான். இதுல அவ விருப்பம் தான் முக்கியம். அவளோட முடிவு தான் எங்க பதில். வந்ததுல இருந்து அவளை பார்க்கவே முடியலையே. எங்க போயிட்டா அவ? கலா மண்டபத்துல ஏதோ ஒரு டிவி சேனலுக்காக ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கா. ரெடி, ஆக்ஷன்.
கம்போசிங்லாம் எப்படி இருந்துச்சு? கலாமண்டலம் யூனிவர்சிட்டியை பத்தி பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துற ஒரு கான்செப்ட் தான் இது. நேஷனல் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. Good. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த அழகான முகத்தை பார்க்கறதுக்காக இங்க வந்தேன். சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த மியூசிக் டைரக்டர் வேற ரொம்ப பங்க்சுவல். சரி பாய். நான் ஒரு தடவை பாம்பே போயிருந்தப்போ அங்க பாலமுரளி கிருஷ்ணாவோட கச்சேரி நடந்துச்சு. அதை எப்படியாவது பார்த்தே ஆகணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அங்க இருந்த என்னோட நண்பன் ஒரு டிக்கெட்டை கொடுத்தான். அவரோட அந்த தெய்வீகமான பாட்டை கேட்டா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். அவரோட குரலால ரசிகர்கள் அப்படியே கட்டி போட்டுருவாரு. ஒன்னு சொல்ற, சங்கீதத்துக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. அதனால தான் கடவுள் சில பேருக்கு மட்டும் அதை கொடுத்திருக்காரு. எல்லா சங்கீதமும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா வடக்குல இருக்கிறவங்களுக்கும் தெற்குல இருக்கிறவங்களுக்கும் தனித்தனியா சங்கீதம் இருக்கு. சரியா சொன்ன. வடக்குல போனீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சங்கீதம் ஹிந்துஸ்தானி ராகம் தான். தெற்குல கர்நாடக சங்கீதம் தான் பக்தியே. நம்ம தோப்புல இருந்து பசங்க எடுத்துட்டு வந்த ருசியான மாம்பழம். ருசியா இருந்ததுனால நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். வாமா கிளம்பலாம். ஐயோ யார் அது? நேத்திக்கு தானே உங்ககிட்ட சொன்னேன், இதுல கொஞ்சமாவது நல்ல நெய்ய ஊத்தி வையின்னு. என்னாச்சு சின்னையா? என்ன இருக்கு, வாசனை வருது. இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். அடிக்க போறோம். ராத்திரி நேரத்துல வரைய ஒரு டார்ச்சாவது கையில வச்சிருக்கலாம்ல. அது பேசிக்கிட்டு இருந்தோமா, டைம் போனதே தெரியல. சரி. கடவுளே, என்ன தலைவிதி இது? என்னது? மூக்கு முட்டை குடிக்கிறவங்களுக்கு மோர் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இத குடிச்சு கொஞ்சம் போதை இறங்கினாதான் அடுத்து நீங்க சாப்பிட முடியும். ஏய், நான் அதிகாரத்தை பூசிக்கிட்டு நடிக்கும் போது எத்தனை பேர் என்னை பாராட்டினா தெரியுமா? இந்த நாடே என்னை பார்த்து பெருமைப்பட்டிருக்கு. ஆனா உனக்கு என்னை பார்த்தா கேவலமா இருக்கும்ல? சோத்தா போடுற. இங்க பாருங்க, கலரி கிளாஸ் எடுக்கும் போது கூட நீங்க தண்ணி அடிச்சிட்டு தான் எடுக்கிறீங்கன்னு எல்லாரும் திட்டுறத நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். கதகளிங்கிறது ஒரு தெய்வாம்சமான கலை இல்லையா? அத சொல்லி கொடுக்கறவங்களும் கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும்ன்ற. இப்ப என்ன ஆச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. இங்க பாரு, ஒரு நல்ல கலைஞனா இருக்கிறவன் கண்டிப்பா குடிப்பான். குடிக்கலன்னா அவன் நல்ல கலைஞனே இல்லை. தண்ணி அடிக்காதவங்க கிட்ட டாக்ஸ் தான் வசூல் பண்ணணும். ரோட்ல படுக்கிறவங்களுக்கும் வாந்தி எடுக்கிறவங்களுக்கும் டாக்ஸ் போடணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். காமெடி காமெடி. ஒரு தடவை இதை பத்தி அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஒருவேளை அவங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கும் சம்மதம் தான் சொல்லிட வேண்டியதான். நீங்க என்னப்பா சொல்றீங்க? என்னோட செல்ல பேத்தி தான் அதை முடிவு பண்ணணும். அப்படித்தானே பாட்டி? கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே எல்லா பொண்ணுங்களும் எதையோ மறைக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. ஏதாவது இருந்தா இப்பயே சொல்லிடு, நாங்க நடத்தி வச்சிடுறோம். இல்ல, அதெல்லாம் சும்மா அப்புன்னு சொல்லி அவர் பின்னாடியே நீ தெரிஞ்சதெல்லாம் நானும் பார்த்திருக்கேன். உனக்கு அவனை நல்லா தெரியல. உனக்கு முழு சம்மதம்னாதான் இத பத்தி மத்ததெல்லாம் பேசுவோம். என்ன பொறுத்தவரை உங்க 2 பேர் ஜோடி நல்லா இருக்கும்.
என்ன முடிவா இருந்தாலும் நீயே சொல்லு. தாத்தா, எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம். ஒன்னும் அவசரம் இல்ல. நீ பொறுமையா நல்லா யோசிச்சு அப்புறம் உன் முடிவை சொன்னா போதும். என்ன போதும்ல? போதும்பா. ஹலோ. நான் சொல்றேன்.